பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 27வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருகு பண்ணும், துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலே அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். அருமையான இந்த வேத வசனத்திற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். அதுபோல கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். நம்முடைய ஆயுசு நாட்கள் பெருக வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு பயந்து அவர் வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அன்புக்குரியவர்களே, கர்த்தருக்கு பயப்படுவது நமக்கு ஆயுசு நாட்களை கூட பண்ணும். அதுபோல என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் என்று அவருடைய நாம் வருஷங்களை நன்மையால் முடிசூட்டுகிற தேவனை ஆராதிக்கிறோம். ஆகையால் கழிந்து போன வருடங்கள் ஒருவேளை பாடுள்ளதாகவும் பிரயாசம் உள்ளதாகவும் இருந்தால் நினைக்கிறீங்களா? ஐயோ, உன்னுடைய ஆயுசு நாட்கள் இப்படி மோசமான நிலைமையில போய் கொண்டிருக்கிறது என்று சொல்றீங்களா? கர்த்தருக்கு பயந்து அவரோட பணிகள்ல நம்ம நடக்கும் போது நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். அவருடைய கருத்தில் கொடுத்து விட்டா, நம்முடைய ஒரு வாகனத்திலே நாம் போகும்போது அந்த வாகனத்துடைய டிரைவர் அவர் நமக்கு தெரிந்தவராயிருந்தார், அவர் எப்படி ஓட்டுவார் என்று அறிந்திருந்தார், நாம் அந்த பயணத்தை மிக அருமையாக ரசிக்க முடியும். அன்புக்குரியவர்களே, அதுபோல வாழ்க்கை பயணம் ஆகிய நம்முடைய பயணத்திலே இயேசுவை மாத்திரம் நாம் முன்பாக நிறுத்தி கர்த்தருக்கு மாத்திரம் நாம் முக்கியத்துவம் கொடுத்து நாம் நடக்க ஆரம்பித்தோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே தடுமாறுதல் இல்லை. அவர் வருஷங்களை நன்மையால் முடிசூட்டுகிறது விட அவர் தீர்க்காயுசு கொண்டு திருப்தி வருத்துகிற தேவனாய் இருக்கிறார். இவைகள் கர்த்தருக்கு பயப்படுதல் நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருகப்படும். அன்புக்குரியவர்களே, அதே நேரத்தில் துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும். அவன் தழைத்த பச்சையான ஒளியும் பச்சையான மரத்தை போல் இருந்தார், அவனை தேடின போது காணவில்லை. அன்புக்குரியவர்களே, அந்த துன்மார்க்கருடைய ஜீவிதம் அருவருப்பானதாய் காணப்படுகிறது. ஆகையால் இந்த நாட்களிலே கர்த்தருக்கு பயப்படுவோம். அவருக்கு பயந்து அவருடைய வழியிலே நாம் நடப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all.